இந்தியாவில் இருக்கிற இந்த ராமநாதபுரம் அளவிற்கு கூட இல்லாத இலங்கையை இவர்களால் ஒன்றும் செய்ய முடியல, இவர்களால் பொருளாதார தடை விதிக்க முடியல, இவர்களால் இலங்கை மீது எந்த ஒரு தாக்குதலும் நடத்த முடியல அப்படின்னா இந்த அரசுகள் இருந்தென்ன இல்லைன்னா என்ன? அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திங்க. இங்கு கேரளாவில் ஒரு மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டான்னா அது மிகப்பெரிய செய்தி. கேரளா மலையாளிகள் ஸ்தம்பிக்க வச்சிருவாங்க தமிழ் ஒட்டுமொத்த இந்தியாவை. தான் வந்து சொன்னார், மீனவர்களுடைய பிரச்சனை வெறும் எங்களுடைய வாக்குறுதி பிரச்சனை அல்ல, எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை என்று சொன்னது இந்த ஒட்டுமொத்த தமிழகத்திலும் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்ல, மீனவ பிரச்சனைக்காக போராடி ஒரு மனிதன் சிறைக்கு சென்றிருக்கிற ஒரு அரசியல் தலைவர் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் மட்டும்தான். இது தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் மட்டும்தான். அறிவார்ந்த பெருமக்களே, அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அதை எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் சொல்கிறார், அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்றார். நாளை எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே போய் சீமான ஆகிய நான் என்ற குரல் ஒலித்து விட்ட பிறகு ஒரு மீனவனை சிங்களவன் தொட்டுட்டா கேளுங்க. 2026 படைப்போம் புதிய வரலாறு, புரட்சி எப்பொழுதும் வெல்லும், அதை நாளை வளரும் நாம் தமிழர் சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மரிய ஜெனிஃபர் அவர்கள். கூடியிருக்கும் அனைத்து தாய் தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய பணிவின் வணக்கம். தமிழ்நாட்டில் மீனவர் அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு தொழில் செய்யறவங்க அப்படின்னு நம்ம கடந்து போயிடுறோம். ஆனால் மீனவர் குடி என்பது நம்மளுடைய ஒரு தமிழ் சமூகத்தின் உயிர் நாடி என்பது எத்தனை பேருக்கு புரியும்? தமிழ்நாட்டில் பழவேற்காடுல இருந்து நீரோடி வரைக்கும் நீளமான ஒரு கடற்கரையோரம் இருக்கிற ஒரு மாநிலத்தில் எத்தனை மீனவ எம்பிக்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க? நவாஸ் கனிமொழி அவர்கள், விஜய் வசந்த், யாராவது மீனவரா இதுல? இப்படி மீனவர் சமூகத்தில் தொடர்பில்லாதவர்கள் நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி நாடாளுமன்றத்தில் பேசுவார்கள்? மீனவர்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, படகை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் இருக்கிற மீனவர்களுடைய படகுகளும் நம்மளுடைய மீனவர்களையும் ஏன் சுட்டுக் கொள்றான்? நம்ம ஏன் கச்சத்தீவை கொடுத்தோம் அவனுக்கு? 1974 பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் கச்சத்தீவை கொடுக்கும் பொழுது எந்த நாடாளுமன்றத்திலேயாவது இதை பாஸ் பண்ணாங்களா? தமிழ்நாட்டில் இதற்கான கன்சென்ட் கொடுக்கப்பட்டதா? கருணாநிதி அவர்கள் எந்த அதிகாரத்தில் இதை கொடுத்தார்? அதனாலதானே நம்மால் பிடிக்கப்படுறான். நம்ம